ஹலோ गाइस, நான் உங்கள் பியா பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம இன்னைக்கு பேச. ஃப்ரெண்ட்ஸ்னு யாரு? ஃப்ரெண்ட்ஸ்னா நம்மளுக்கு தோல்வி நேரத்தில் நம்மளுக்கு தோல் கொடுப்பாங்க. அவங்கள என்னைக்கும் நம்ம கை விட்டுறக்கூடாது. அவங்க நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஸோ அவங்கள கரெக்டாக பயன்படுத்துங்க, திட்டி அமைச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 டைப் இருக்காங்க. ஒன்று நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கெட்ட ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சேரணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது. இதுவே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோன்னா நம்ம வந்து அவங்க நல்லது தான் சொல்லி தருவாங்க, படிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் இவன மாதிரி. இவன் தான் எங்கள் புது ஃப்ரெண்டு. புது ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க, பழைய ஃப்ரெண்டு தான். பழைய ஃப்ரெண்டு தான். நான் சின்ன வயசுலேருந்து இருக்கோம். நேற்று வந்து மனோஜை காமிச்சான். அவன் வந்து 10th இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். இவன் வந்து அவன் தம்பி ஆனந்து. அவன் பேர் மனோ கிருஷ்ணா, இவன் பேர் ஆனந்த் கிருஷ்ணா. இவன் தான் நம்ம புது ஃப்ரெண்டு நம்ம சேனலில். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ வந்து இப்போ நம்ம இவங்க கூட நம்ம ஜாலியாகவே பழகலாம். ஏன்னா ஜாலியாகவே பழகக்கூடாது, நம்ம சேனல் தான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தங்க வந்து என்னைக்கு நம்ம கூட நல்லா பழகுறாங்களோ அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம். அவங்கள வந்து நம்ம திட்டிக்கிட்டெல்லாம் அமைச்சிடாதீங்க. அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பழகுவாங்க. இந்த மாதிரி பழகுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயவுசெய்து நம்ம கை விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடைச்சவங்க வந்து ஆனந்த் மனோஜ். இவங்க தான் எங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து காவ்யா ஸ்ரீமதினு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கமலேஷ் அஸ்வின் ஒருத்தவங்க வந்தாங்க. இப்போ அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஷாம் இமானுவேல்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இப்போ எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, ரெனில்டா, ஜோயல். அதுதான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்லா பழகுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். படிப்புலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க, அவங்க கூட எல்லாம் ஜாலியாக பழகலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியாக பழகலாம். படிக்கிற விஷயத்தில் இந்த மாதிரிலாம் எல்லாம் ஜாலியாக பழகலாம். பேசுகிறது அதே மாதிரி காய்ஸ், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே லீவ் போடாதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிங்க, எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகுங்க. அதுதான் இது. அதில் நல்லா பாஸ் ஆகிட்டு வாங்க. சரிங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இப்போ தெரிஞ்சுங்க. நல்லா லீவ் போடாமல் போங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போங்க, நல்லா படிக்கணும். படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து சேர்ந்தே சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ கேட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க.